பாருங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மரம். இது என்ன மரம்னு தெரியுமா சொல்லுங்கள். எவ்வளவு சிவப்பாக அப்படியே இங்கே பாருங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுமா. இது வந்து சும்மா சாதாரண ஒரு பக்க கிளை தான். பக்க கிளையே எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே சிவப்பாக பாருங்கள். ஐயோ இங்கே பாருங்கள். இதுதான் மகாக்கனி மரம். மகாக்கனியை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. சாதாரண இருந்தால் பாருங்கள், மேலே பாருங்கள், இந்த பக்கத்தில் வெட்டின கிளையே அப்படின்னா இந்த மரம் எவ்வளவு சிவப்பாக இருக்கும். இதனால தான் விலை அது அதிகம். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்கான மரம் பார்த்தீங்களா. பாருங்க, ஆனால் என்ன தான் வளர்ந்தாலும் இது பிரயோசனம் இல்லைல்ல. குப்பைக்கு தான் போகுது. இதை பூரா வெட்டி குப்பையில் தான் தூக்கி போடும். இது பாருங்க எவ்வளோ வளர்த்தியான மரம். இதே மகாக்கனி மரம். எவ்வளோ வைரம் பாஞ்ச மரம் பார்த்தீங்களா. எவ்வளோ அப்படியே சிவப்பாக இருக்கு பாருங்களேன். நீங்களே பாருங்கள், இந்த மரம் பாருங்கள், வெட்டினோடனே எப்படி சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க, இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தால் தான். பாருங்கள், இதெல்லாம் சும்மா குப்பைக்கு தான் போகுது. இதே நம்ம நாட்டில் எவ்வளோ விலை. ஒரு அடி வாங்க முடியுமா? ஒரு அடி குச்சி வாங்க முடியுமா? எவ்வளோ விலை தெரியுமா அது. இது மாதிரி தாங்க கணவன் மனைவி வாழ்க்கையும். அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் மதிப்பு. சரி, தொடர்ந்து மற்றொரு பதிவில் சந்திப்போம். பாய்.